ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான வணக்கங்கள். தினபலன் இன்னைக்கு 29/5/2023 சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. சித்த யோகம் ரொம்ப நன்னா இருக்குது. இன்னைக்கு திங்கட்கிழமை 7:09 கார்த்தால ராவுகாலம். நவமி திதி ஒரு 10:30 மணி வரலும் இருக்குது கார்த்தால நவமி. அதற்கு பிறகு ஒரு தசமி திதி ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பார்த்தேன்னா நட்சத்திரம் அப்படின்னா உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் 52 நாழிகை இருக்குது. ஃபுல்லாக இன்னைக்கு உத்தர நட்சத்திரம் தான் திங்கட்கிழமை அன்னைக்கு. சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு சந்திர பகவான் கார்த்தால ஒரு 7:03 மணிக்கு பிரவேசிச்சுடுறார். அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா மகர ராசிக்கு கார்த்தால ஒரு 7:15 மணி வரலும் இருக்கும். அதற்கு பிறகு கும்பராசிக்கு இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வரும்பொழுது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் தேவையில்லை. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக ஏதாவது வெளியூர் போக வேண்டி இருந்ததுன்னா போகாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அதுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி ஆயத்தப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் சந்திரனுக்கு உண்டான ஒரு எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு அரளிப்பூ மாலையோ, வெள்ளை அரளிப்பூ மாலையோ, இல்லைன்னா அல்லி மலர் போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு விசேஷமான தினம் என்னென்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் இன்னைக்கு. அதனால் அக்னி நட்சத்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது பரணி 3, 4, கிருத்திகை 1, 2, 3, 4, அப்புறம் ரோகிணி ஒரு பாதம் 2 பாதம் வரலும் இந்த சூரிய பகவான் போகும்பொழுது அக்னி நட்சத்திரம்னு பேர். கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரிய பகவான் ரொம்ப உச்சத்தில் இருப்பார். அதனால் உங்களுக்கு வெயிலின் தாக்கம், உஷ்ணத்தின் தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அக்னி நட்சத்திரம் இன்றைக்கி முடிஞ்சுடுறது அப்படின்னா உடனடியாக கொஞ்சம் மழை கிழ பெஞ்சு டெம்பரேச்சர் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒரு மாற்றம் நிச்சயமாக வரும். இவ்வளோ நாள் இருந்த டெம்பரேச்சர் இருக்காது, டக்குன்னு ஒரு டவுன்வோர்டு வரும். அதனால் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் எந்த சுபகாரியமும் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்போம் ஏற்கனவே. என்னுடைய முன்னாடி இருக்கிற தினப்பலனில் பார்த்தேன்னா அதை கிளியராக சொல்லியிருப்பேன். இனிமேல் பார்த்தேன்னா இன்னிலேருந்தே உங்களுக்கு இந்த திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கு பார்க்கலாம். அதன் மூலியமாக நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரக்கூடிய காலமாக இருக்கும். இனிமே ஒரு ராசிக்காக இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே இன்றைய கோல்சார நிலையை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு, சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு சொல்கிறோம். தனி ஜாதகம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தனித்தனி ஜாதகங்கள் இருக்கும். அந்த ஜாதகத்தில் தசாநாதன், புக்திநாதன், சூக்ஷ்மநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜாதகத்தை அவருடைய கஷ்டங்கள் எப்படி இருக்குது, என்ன ஏது அப்படின்றது, எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும், அது எப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். உங்களுடைய பிறந்த நேரம் சரியாக இருக்கணும். அந்த பிறந்த நேரத்தை முதல்ல கணித்து அந்த பிறந்த நேரத்தை போட்டுட்டு பிறந்த இடம், பிறந்த தேதி, மாதம், வருடம் இது எல்லாம் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சலையானால் நான் உங்களுக்கு அந்த ஜாதக கட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தருவேன். அதுக்கேற்ற மாதிரி வி வில் டிஸ்கஸ் தி இஷ்யூஸ். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான எளிய தீர்வு, எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் மூலியமாக நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது. சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம். 29/5/2023 மேஷ ராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி.
ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். இருந்தாலும் குரு பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் அந்த அளவுக்கு பெரிய செட்பேக் வராது. மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா எங்கேயாவது தோற்றுருவோமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நாளைக்கு 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அங்கே போயிடுறார். அதனால் எல்லா விதமான ஏற்றம் வரக்கூடிய நாளாகிடும். அதனால் கவலைப்படவே வேண்டாம். இவ்வளோ நாள் இருந்த ப்ரெஷர் எல்லாமே சைலண்ட் ஆகிடும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களானால் இளைஞர் யுவதிகளுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வெளியூர் வெளிமாநில சம்பந்தங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு சான்சஸ் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இன்றைக்கி சந்திர பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல காத்தால 7:15 மணி வரணுமோ, அப்புறம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி உங்களுடைய வேலையை பார்த்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய வேலையை பார்த்து உங்களுடைய சீனியர்ஸ் இல்லைன்னா உங்களுடைய மேனேஜர் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்க. குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானே இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல வந்து இன்னைக்கு குரு பகவான் இருக்கிறதுனாலையும் 8-12 தொடர்பு இருக்கிறதுனாலையும் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். போட்டித் தேர்வுகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கந்தசஷ்டி கவசம் படிங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு சாம்பல் நிறம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 11ஆம் இடத்துல குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா இந்த ராசிக்கு சப்தமாதிபதி குரு. அவர் வந்து ஒரு பெரிய இயற்கை சுபர். அவரோட வந்து புத பகவான் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அவரும் சுபத்துவம் அடைகிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு மனை இந்த பிளாட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். இன்றைக்கி சந்திரன் வந்து உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 2க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். குடும்பத்திற்குன்னு வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அந்த வேலை நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் வணங்கிட்டு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுவாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இன்றைக்கி இருக்கும். கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 10ல் குரு இருக்கார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கி எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து தொழிலுக்காக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல மறைவு கிடையாது. அவருக்கு நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. அங்கே நந்தீஸ்வரரை வணங்கிட்டு வாங்க. கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்கும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி வீட்டுக்குன்னு கொஞ்சம் வந்து இந்த அலங்கார பொருட்கள் வாங்குறதுக்கு, இந்த சோஃபா இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் ஏதாவது பணம் செலவு பண்ணுவீங்க. ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது
குடும்பத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஏற்றத்தோடு இருக்குது. ஏன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பேருக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், கருவுறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க. கந்தசஷ்டி கவசம் படியுங்க. நல்ல ஒரு ஏற்றம் வரும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கன்னியா ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கார். ஆனால் குருவோட சம்பந்தம் மறைந்த இடத்துல சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். அதனால் திடீர் பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு 29ஆம் தேதி அன்னைக்கு. அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய தனக்காரகன் வந்து தனஸ்தான அதிபதி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது. தொழில் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் வந்து இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இதில் இருக்கவா, அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டுட்டு வர்றதும், அதை தவிர வந்து உங்கள் கையில் வந்து ஒரு கிளி பச்சை நிறத்தை வச்சுக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். துலா ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி வந்து சுக்கிர பகவான் இன்னைக்கு வந்து 9ஆம் இடத்துல, இன்னைக்கு நாளை கார்த்தால வந்து 10ஆம் இடம் போயிடுறார். இன்னைக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுக்கு வந்து திடீர் லக்கு கொடுக்க போகிறார் இன்னைக்கு. அதனால் வந்து துலா ராசிக்காரர்களாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் கோயிலுக்கு போங்க. அங்கே வந்து தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. கையில் ஒரு சிகப்பு கலர் வச்சுக்கோங்க. சிகப்பு கலர் குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு சிகப்பு கலரில் ஒரு துணி மாதிரி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமே வந்து சிவப்பு கலர் தான். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்க போகிறார். கவலைப்பட வேண்டாம். செலவுகள் கொஞ்சம் இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். இருந்தாலும் வந்து குரு வந்து உங்களுடைய ராசியினுடைய இன்னொரு இடத்துல வந்து அவர் உட்கார்ந்துருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தோன்னா உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். திடீரென்று உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய பாஸோ கூப்பிட்டு நல்ல வேலை செஞ்சுருக்கீங்கன்னு உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு பண முடிப்பு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு இல்லைன்னா ப்ரமோஷன் ஏதாவது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வேலை மிகப்பெரிய இதுவாக இருக்கும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதியும் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நடக்கும். வெளியூர் வெளிமாநிலத்துக்கு பார்த்துட்டு இருக்கவா, படிக்கிறதுக்கு ஹையர் ஸ்டடீஸ் பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல ஏற்றம் வரக்கூடிய நாளாக இந்த 29ஆம் தேதி அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு கந்தசஷ்டி கவசம் படி இங்கே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் ஒரு துணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அவர் 5ஆம் இடத்துல இருந்து 5, 9 இது எல்லாத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகம். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிற தொழிலில் பெரிய ஏற்றம். வெளிநாட்டிலிருந்து முதலீடு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் பண வரவு இருக்கும். வெஸ்டர்ன் கம்பெனிஸ் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். உங்கள் குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே ஒரு வெத்தலை மாலை போட்டு வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இன்னைக்கு கொடுக்கும். மகர ராசி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற ஆண் சனியாக இருக்கிறார். அதனால் பேசக்கூடியது எல்லாத்தையும் ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது ரொம்பவும் நல்லது. பண வரவு மிகுந்த
அற்புதமாக பணவரவு இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பேச்சினால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு இன்னைக்கு காத்தால ஒரு 7:15 மணி 7:30 மணி வரலும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷம். எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. போட்டித் தேர்வில் வெற்றி, தொழிலில் அபார வெற்றி, வேலையில் மிகப்பெரிய வெற்றி, வீடு வாகனம் மனை ஏதாவது வாங்கக்கூடிய அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. நீங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து உங்களோட மஞ்சள் கலர் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும். கும்ப ராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்னா எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 6, 8 சம்மந்தப்படுறது. அதனால் வந்து கடன் போய் எங்கேயும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா அது வளர்ந்துட்டே போயிடும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. கடன்காரனை வந்து நிச்சயமாக கடன்காரன் நிச்சயம் உங்களை பிரச்சனை பண்ணுவார். ஜாகிரதையாக இருங்க. வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே வந்து பெருமாளுக்கு வந்து நெய் விளக்கு போட்டுவாங்க. அதை தவிர வந்து பார்த்தோம்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. மீன ராசி, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இன்றைக்கி வந்து சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் அதிபதி சப்தமத்தில் 7ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது காதல் வயப்படக்கூடிய நாளாக இருக்கும். இளைஞர்களுக்கு கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவங்க வந்து ஏலக்காய் மாலை போடுங்க. ஹயக்ரீவருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மஞ்சள் கலரில் ஒரு துணி வந்து அதாவது வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.